ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். நேரத்தில் உயிரோடு உறவுகளுக்கு அன்பளிந்த வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக முதலில் உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அடிக்கடி நாங்கள் இந்த வானொலியில் பேசி வந்திருக்கிறோம். அனுரூப் பரத்சநாயக்க அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூறியிருந்தார் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே எத்தனை தகவல்கள் கூறியிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது எல்லோருக்குமே தெரியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதுக்கு வேறு பெயரில் வைப்பார்கள். ஆனால் அந்த சட்டம் எல்லாமே அங்கே உள்ளடங்கும் என்றுதான் கூறுகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் பிரதேச சபைகளில் கூட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. உங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு கூறுவீர்களா என்ன நிலைமை என்றது? உண்மைதான். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA என்றதை அவர்கள் ஒரு உருமாற்றி PSTA என்று சொல்லி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லி அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது 1979 ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக நீடிப்பு செய்து கொண்டிருப்பதற்கும் அதன் ஊடாக அங்கிருக்கின்ற ஊடக சுதந்திரத்தையோ மக்களின் குரல்களையோ தமிழ் மக்கள் கூடுதலாக அதில் பாதிக்கப்படுவது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் தான். சிங்கள மக்களின் நலனுக்காக அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இப்போது கொண்டு வரப்பட்ட புது சட்டமும் தவறானது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் கூட அது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தது. இப்ப GSP வரி சலுகை கூட இது தொடர்பாக முதலில் ஒரு நிபந்தனையாக போடப்பட்டாலும் பின்னர் தமிழ் மக்களின் புலம்பெயர் தேசத்து மக்களின் எதிர்ப்புகள் எல்லாம் மழுங்கி போனதால் அவர்கள் இப்போது தங்கள் எண்ணத்துக்கு அதை பற்றி ஐரோப்பிய ஒன்றியம் கூட பெருசாக அலட்டிக் கொள்வதில்லை. இந்த நிலையில் இப்போது கொண்டு வரப்போற சட்டம் இந்த மாத முடிவுக்கிடையில் மக்கள் அதற்குரிய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று இலங்கை அரசு தெரிவித்த நிலையில் ஒரு சில புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் இது தொடர்பாக அதில் கூடுதலாக அமைப்புகள் என்பதை விட தனிநபர்கள் என்று சொல்வது நல்லது. அமைப்புகளை விட தனிநபர்கள் இது தொடர்பாக தங்கள் கரிசனை எடுத்து, ஏனென்று சொன்னால் இது தமிழ் மக்கள் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. தங்கள் எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். அது நிறைவேற்றப்படுதோ இல்லையோ அது வேறு விடயம். ஆனால் நாளைக்கு வரலாற்றுல அது நிறைவேற்றப்படைக்க தமிழ் மக்கள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை என்று பதிவாக கூடாது என்பதற்கு இப்ப எல்லா பிரதேச சபையிலும், வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா பிரதேச சபைகளிலும் இது தொடர்பாக எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா இங்குதான் பிரச்சனையே எழும்புகிறது. ஏனென்றால் வடக்கு கிழக்கு பிரதேச சபையில இப்ப கணிசமான அளவு தென்னிலங்கை கட்சிகள், தமிழர்கள் ஊடாக தென்னிலை கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. அதில் தமிழர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அந்த வித்தியாசம். அவர்களுடைய பேர் தமிழர்களாக இருக்கும், ஆனால் அவர்கள் சிங்கள நலனுக்காக இயங்குபவர்களாக இருப்பார். அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 21 உறுப்பினர்கள் 15 உறுப்பினர்கள் சார்பாக வாக்களித்திருக்கிறார்கள். 4 பேர் NPP கட்சியினர் அவர்கள் வாக்களித்து கலந்து கொள்ளவில்லை. இன்னும் 2 பேர் வரவில்லை கூட்டத்துக்கு. ஆனால் சாவச்சேரி பிரதேச சபையில் நீங்கள் பார்க்கலாம், காணொலிகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கடும் அமளிதுமளி சண்டைகள் நடக்கின்றன. MPP கட்சி அவர்கள் தமிழர்கள் தான். ஆனால் சிங்களத்தின் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி உங்கள் உறவுகளை அளித்தார்களோ, உங்கள் இனத்தை கருவறுத்தார்களோ, அதே பயங்கரவாத சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கு அமளிதுமளியாக தமிழர்களே, சிங்களவர்களுக்கு தமிழர்களே ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள். அது மிகவும் ஒரு கேவலமானது. இதற்குத்தான் நாங்கள் பல தடவைகள் கூறுவதுண்டு. இங்கு மாகாண சபையோ, கிராம சபையோ, நகர சபையோ தமிழர்கள் அதை எடுக்க வேண்டும். இங்கிருக்கிறவர்கள் சொல்றார்கள், மாகாண சபையை புறக்கணியுங்கள், அதை புறக்கணியுங்கள், தமிழத்தை கொண்டு அவர்கள் தமிழெல்லாம் கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் தங்களோட வயிற்று பிழைப்புக்காக இங்கிருந்து கத்தி கொண்டிருப்பார்கள். யூடியூப்ல போட்டார் 50 பேர் பார்ப்பார்கள், காசு வரும், குடும்பம் தாங்கள் நல்லா இருக்கலாம் என்றதுக்காகத்தான் அவர்கள் கத்துறது. ஆனால் இப்படி இலக்கைக்கத்தான் இப்படியான விடயங்கள் வரைக்கும் தெரியும். நாளைக்கு இந்த சபைகள் எல்லாம் தென்னிலங்கை கட்சிகள் கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் சிங்களவர் அங்கு கைப்பற்ற போவதில்லை, தமிழர்கள் ஊடாகத்தான் கைப்பற்றுவார். இவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற முடியாமல் போகும். தமிழர்கள முற்று முழுதான அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்டதாகத்தான் வெளியில் கொண்டு வரப்படும். அண்மையில் கூட கயந்திரமார் பொன்னம்பல கூறியிருந்தார். என்ன சொன்னால், இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை, ஆனால் NPP கட்சி அங்க நிழல் மாகாண சபை அரசை நடத்துவது போல நடைபெற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று.
ஏதோ ஒரு வகையில் வடக்கையும் கிழக்கையும் தென்னிலங்கை கட்சி ஆள வேண்டும் என்பதை மும்முரமாக நிற்கிறது. அது 13வது திருத்த சட்டமாக இருந்தாலும் மாகாண சபையாக. ஆனால் அதற்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு மறைமுகமாக உதவுவதற்காக இங்கிருக்கிற பலர் தீயா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் இதுகளை எதிர்த்து தமிழர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடைத்துவிடக்கூடாது. தமிழீழம் என்றால் என்ன? இப்ப தீர்வு எழுதுவது தொடர்பாக நாங்கள் இதில் பேசியிருந்தோம். பேசும்போது பலர் கூறுகின்றார்கள், தீர்வை எழுதுவதற்கு அரமணத்தியாலம் பத்தாதான் கனவால் தேவையாம் என்று. நீங்கள் 2 அரமணத்தியாலம் சொல்லுவீங்கள் வரைக்கும் என்று எல்லாம் போட்டோம். 100 வருடம் போராடும் போது அதை தீர்வங்களிடம் இல்லை என்று சொன்னால் அது வெக்கக்கேடு. யோகி என்ன சொன்னார்? யோகி என்ன ஒரு இடத்தை சொன்னார், தமிழீழம் என்றால் என்ன? தமிழம் இருக்கு, இதுதான் தமிழீழம். தமிழ் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அது சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே புலம்பெயர் தேசத்திலிருந்தெல்லாம் சொல்லி தமிழீழத்தை பிறப்புறம் இறுதி இலக்கு தமிழீழம். தமிழீழம் இறுதி இலக்கு இல்லை. தமிழீழம் ஒரு இருக்குது. எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது. அந்த நிலத்தின் அதிகாரங்களை நீங்கள் படிப்படியாக பெற வேண்டும். முன்பு இயக்கம் இருக்க நாங்கள் படிப்படியாக பெற வேண்டிய இல்லை. அவர்களை தங்கள் படைபலம் மூலம் அதை மீள எடுத்தார்கள். இப்போது படைபலம் இல்லை. அப்போ கிடக்கிற அதிகாரத்தை கொண்டு அந்த எங்கள் எல்லைகளை நாங்கள் மீள கைப்பற்ற வேண்டும். அது ஒரே நாளில் நிகழாது. ஆனால் அவ்வாறு அதிகாரங்கள் கைப்பற்றப்படுவதற்கு எதிராக தாயகத்தில் இல்லை, புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் தீயாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் பல நாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூகோள அரசியல் சிக்கலில் இலங்கையின் தமிழர் விவகாரம் ஒரு முக்கியமானது. அதுக்கு பணங்கள் வேறு இறைக்கப்படும். பலர் இங்கு களமிறக்கப்படுவார்கள். பல யூடியூப் தளங்களோ அதுகளோ இதுகளோ இந்த தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைத்து விடக்கூடாது, தமிழர்கள் இந்தியாவுடனோ தமிழகத்துடனோ வெவ்வேறு நாடுகளுடனோ எந்த தொடர்பையும் பேணவிடக் கூடாது என்பதில் அடித்து அவர்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்து அவர்களை இல்லாது ஒழிப்பதற்கு இங்கு பல முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு. இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகளுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து அமைப்புகளை கடந்து தனிநபர்கள் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த பிடிஏக்கு எதிராக இந்த நடவடிக்கை, அதாவது இந்த ஒவ்வொரு பிரதேச சபைகளிலும் அதற்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வரும் நடவடிக்கை என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது தடை சட்டம் கொண்டு வந்தது தமிழர்களுக்காகத்தான் அப்பொழுது இருந்தே கூறுகிறார்கள், என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்து. ஆனால் சமீபத்தில் இலங்கை தீவில் நடந்த அகநிலைய போராட்டத்தினூடாக பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக சில சிங்களவர்கள் கூட சிறையடைக்கப்பட்டார்கள், தண்டனைகள் அதனூடாக கிடைக்கப்பெற்ற என்று பேசுவதை கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது சிங்களவர்களும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் தங்களுக்கும் அது எதிராக வந்துவிடும் என்று பயப்படுவதாகவும் அதை அவர்களும் அதிகமானவர்கள் விரும்பவில்லை என்று கூட கூறுகிறது போல் செய்திகள் 1-2 பார்த்திருந்தேன். இதில் அவ்வளவு உண்மை இருக்கிறது. உண்மைதான். இப்போது அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக சிங்களவர்களுக்கு எதிராக கூட தேவைப்படுகின்றது. என்னென்று சொன்னால் டெல்வின் சில்வாவின் கணக்கின்படி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாவது தாங்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப 20 வருடத்துக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் மற்றது அரசுக்கு எதிரானவர்களை அடக்க வேண்டும். அதற்கு அதிக அதிகாரங்களை படைத்துறைக்கு கொடுக்கின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டம் தான் இருக்கின்றது. இப்ப இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதாவது கருத்து சுதந்திரமாக இருக்கலாம், ஊடகத்துறையாக இருக்கலாம், ஒன்று கூடல்கள் எல்லாவற்றையும் தடுக்கலாம். அதை பயங்கரவாதம் என்ற போர்வையின் கீழ் அதை அமுக்கி விடலாம். எனவேதான் இப்போது சிங்கள பகுதியில் கூட இதற்கு எதிராக பலருக்கு இப்போதுதான் அவர்களுக்கு இது தாற்பயம் விளங்குகின்றது. அப்ப நீங்கள் கூறியது போல இப்போது இலங்கை அரசுக்கு முக்கியமாக இது தேவைப்படுவது தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கு சிங்கள பகுதிகளிலும் இதனை பயன்படுத்துவதற்கு தேவை ஏற்பட்டால் பயன்படுத்துவதற்கு இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்காமல் ஏதோ ஒரு வேறு வடிவத்திலாவது அதை வைத்திருக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு தெளிவாக இருக்கின்றது. இந்த அரசு ஆட்சிக்கு வர முதல் இந்த சட்டங்களை எதிர்த்து போராடியவர்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த கட்சியில். இருந்தாலும் இப்போது அந்த நிலைமை மாறி
தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த சட்டம் அவர்களுக்கு தேவையாக இருக்கு. ரணில் விக்ரமசிங்க கூட பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கையொப்பமிட்டவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியில் இருந்த பொழுது இதுதான். ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஓராண்டு பதவியில் இருக்கும் பொழுது என்னத்தை செய்தார் என்பதையும் கூட பலர் சுட்டிக்காட்டியதை நான் கேட்டிருக்கின்றேன். இனி நாமல் ராஜபக்ஷ ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு மாணவ சங்க அந்த கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக வருவதாக இருந்திருந்தார். ஆனால் இப்பொழுது வரவில்லை. அவருடைய அழைப்பை ரத்து செய்திருப்பதாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்திருப்பது போல் தெரிகிறது. இந்த விடயத்தை கூறும்பொழுது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. உயிரோடை தமிழ் வானொலியில் நாங்கள் நேரடி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது ராஜபக்ஷ அவர்கள் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருக்கின்றார். அவர் இங்கே மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார், பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கிறார் என்றவுடன் உடனடியாக எங்களுடைய உறவுகள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நேரடியாக ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். 2010 என்று நம்புகிறேன் அல்லது 11. உடனடி நடவடிக்கையாக எங்களுடைய உறவுகள் செய்ததும் நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அதுபோல்தான் பலருடைய எதிர்ப்பின் பிரகாரம் தான் 2 பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் மற்றது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இரண்டுமே இவரை உரை நிகழ்த்துவதில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் அதன் கேம்பிரிட்ஜ் யூனியன் என்ற அந்த அமைப்பு யூனியன் நாமல் ராஜபக்ஷவுக்கு அதாவது பிப்ரவரி 25ஆம் நாள் அவரை உரையாற்றுவதற்கு அழைத்திருந்தது. அதே அழைப்பைத்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் விடுத்திருந்தது. ஆனால் தமிழ் மக்கள் அதாவது கூடுதலான இளைஞர் அமைப்பு இதற்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது போராட்டங்களை நடத்துவோம் என்று கூட அந்த கேம்பிரிட்ஜ் யூனியனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. பலர் அதற்கு எதிராக தங்கள் பதிவுகளை அங்கு அனுப்பியிருந்தார்கள், போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பின்னர் கேம்பிரிட்ஜ் யூனியன் அதனை ரத்து செய்து விட்டது. ஆக்ஸ்போர்ட் யூனியன் இன்னும் அறிவிக்கவில்லை, அவர்களும் ரத்து செய்யலாம் என்று கூறப்படுகின்றது. நான் இன்னும் அதை பார்க்கவில்லை அவர்கள் ரத்து செய்ததாக. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரத்து செய்திருக்கின்றது. நல்ல ஒரு விடயம் என்னென்று சொன்னால், புலம்பெயர் தேசத்துல நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் பலத்தை காட்ட வேண்டும் ஏதோ ஒரு வழியில். ஆனால் இந்த பலம் ஒரு சிலருக்கு மட்டும் காட்டக்கூடாது. டில்வின் சில்வா இங்கு வரும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதை நாங்கள் இங்கு உண்மையில் வரவேற்றுத்தான் பேசியிருந்தோம். என்னென்று சொன்னால், அங்கு திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்துக் கொண்டு நில ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு இங்கு வருவதற்கு நாங்கள் செங்கம்பளம் விரிக்க முடியாது. இது நாமல் ராஜபக்ஷவுடன் நிற்பது அல்ல, எந்த ஒரு சிங்கள தலைவர்களுக்கும் எதிராக. ஏன் இந்த போரின் போது ஈடுபட்ட இந்திய தலைவர்களாக இருக்கலாம். உதாரணமாக சிவசங்கர் மேனன் இப்போது அங்கு இந்த பாத் பைண்டர் என்று மிலிந்த மொரகொட இந்த என்ஜிஓ ஒன்று அதிண்ட ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அங்கு போயிருக்கிறார். அப்ப சில ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் 1997ஆம் ஆண்டு இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர். 1000 போர் இடம்பெற்ற போது அவர்தான் வெளிவிவகார அமைச்சர். போரின் பின்னர் 2009க்கு பின்னர் அவர்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஆனால் அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு எடுத்தறிந்து, அதாவது தமிழர்கள் என்றால் நீ யார் என்ற மாதிரி அதுல இத்தனை பேர் இறந்தார்களோ அது எதை பற்றியும் இல்லாத ஒரு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எடுத்தது திமிர்த்தனமான பதிலாகத்தான் இருக்கிற. பிரச்சனை இல்லை, இன்று இந்தியா எந்த நிலையில் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியானவர்கள் வரும்போதும் நாங்கள் எதிர்ப்பை காணோம். அந்த போர் இடம்பெற்ற போது அதில் பங்கு பெற்றியவர்கள் இலங்கையாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும். இப்ப இங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அண்மையில் கூட ஒருவர் கூறினார், கனடாவில் இருந்து வந்தவர், அங்கு ஒரு புத்தகம் அடிக்கும் போது அதுல ஒரு பெரிய பிரச்சனையா என்னென்று சொன்னால், அதுல இந்தியா செய்த படுகொலைகள் இணைக்கிறதோ இல்லை கிடைக்காம கடைசியில் அதை இணைக்கவில்லை என்று சொன்னால், இந்தியாவோட ஒரு நல்லுறவை பேணுவதற்கு உங்கள் வரலாற்றையே மாற்றுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதுகளை எல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பு, அதாவது எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரையிலும், நாங்கள் தீர்வு என்று சொன்னால் இலட்சியம், தீர்வு என்று சொன்ன உடனே எழுத போகாதீங்க, அது ஒரு 15 வருஷம் செல்லும். எங்கள் இலட்சியத்தை நாங்கள் அடையும் வரையிலும், அதாவது தாயகத்தை மீட்டுற மண் மீட்பு போர் என்றுதான் சொல்வது. விடுதலை புலிகள் இலகுவாக சொல்லிவிட்டார்கள்.
ஒரே வரியில் இந்த மன்னங்களின் சொந்த மண், அவ்வளவுதான். மன்னங்கள்ட்ட இருக்கிறது, அதை மீட்கிறது தானே தவிர இதுக்காக நாங்கள் தீர்வு எழுதணும் என்று உலகத்தையும் எங்களை தமிழ் மக்களையும் ஏமாற்றி கொண்டு நாங்கள் வாழ தேவையில்லை. அப்ப இதற்கான இந்த போராட்டங்கள், இவ்வாறான போராட்டங்கள் உண்மையில் வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி யோசப்லே. நாமல் ராஜபக்ஷ அவருடைய பிரித்தானியாவுக்கான அந்த வருகை தொடர்பான நிலைப்பாட்டை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு இனி நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம். இலங்கை தீவில் IMF, உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியம் 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கு 3 பில்லியன் கடன் உதவி வழங்கியது நிபந்தனைகளோடு. இப்பொழுது 3 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நேரத்தில் அதிகாரிகள் அங்கே வந்திருக்கின்றார்கள். என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இடம்பெறுகின்ற AI செயற்கை நுண்ணறிவு உலக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த பலர் இலங்கைக்கும் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் கிறிஸ்டலினா ஜியோஜிவா. அவர் IMF பணிப்பாளர். IMF வாஷிங்டனை தளமாக கொண்ட அமைப்பு. அவர் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர்பாகவும் அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் நாங்கள் பேசியிருந்தோம், இலங்கைக்கான 2 தவணை கொடுப்பனவுகளையும் IMF வழங்கிவிட்டது என்று. இது தொடர்பாக கொழும்பிலிருந்து இருக்கின்ற கொழும்பை தளமாக கொண்ட பொருளியல் நிபுணர்கள் கருத்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இப்ப IMF IMF தற்போதைய இந்த நிலைமை அதாவது உதவிகள் 2027ஆம் ஆண்டுடன் முடிவடைந்து விடும். இப்ப அதற்கு பிறகு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்ததாக IMF கொண்டு வந்த நிதி முகாமைத்துவ திட்டங்கள் பல இடங்களில் பொதுமக்களுக்கு பெருமளவான சுமைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கை தான் முதல் எக்கனாமி ரிஃபார்ம் என்றதை JR ஜெயவர்தனா கொண்டு வந்திருந்தார் 70களில். அப்போது உலகில் பல நாடுகள் கொண்டு வரவில்லை. பல நாடுகள் 1980களில் தான் அதில் லிபரல் எக்கனாமி அதுக்கு நுழைந்திருந்தார்கள். இந்தியா கூட 1991ஆம் ஆண்டில் தான் இணைந்திருந்தது. இலங்கை அன்று அதில் வெற்றி பெற்றிருந்தால் இலங்கை இன்று சிங்கப்பூரோ அதுக்கு மேலதான் இருந்திருக்கு. ஆனால் போர், இலங்கையின் இனவாதம் அதை கெடுத்துவிட்டது. இப்போது சிவசங்கர் மேனன்றான நேர்காணலில் போது கூட அந்த ஊடகம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றது. இந்த உள்நாட்டு போர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அது விடுதலை போர். அந்த போரில் $200 பில்லியன் இலங்கை இழந்திருக்கின்றது. அந்த காலத்து பொருளாதாரத்துடன் பார்த்தா கிட்டத்தட்ட 5 மடங்கு ஜிடிபி இலங்கையின் ஜிடிபி. இப்ப இலங்கையின் ஜிடிபி ஒப்பிடும் போது 2 மடங்கு. அப்போது பார்க்க போனால் அது மேலும் அதிகமானது. அப்ப இவ்வளவு பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றது. இப்ப அவர்கள் கூறுகிறார்கள், இலங்கையின் வறுமை நிலை பவர்ட்டி திருப்பி 2017ஆம் ஆண்டு இருந்த பவர்ட்டி நிலைக்கு இப்ப இருக்கிறது போகணும் என்று சொன்னால் அதற்கு 2034ஆம் ஆண்டு செல்லும் என்று சொல்கிறார்கள். இப்போது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டு என்ற பொருளாதார வளர்ச்சி 2018ஆம் ஆண்டின் நிலைக்குத்தான் இப்போது வந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த பவர்ட்டி நிலையை கூட இலங்கை திருப்ப மீள கொண்டு வருவதற்கு 2 தசாப்தங்கள் 2 டெக்கேட் செல்லும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 2 டெக்கேட் சீனாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 50-60% வளர்ச்சியாக இருக்கலாம். சீனாவின் அவ்வாறான வளர்ச்சி இல்லை. இப்ப இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கடன்களில் 52% கொமர்ஷியல் டெப்ட் என்று சொல்றது, அதாவது தனியார் வர்த்தக கடன்கள். 40% தான் இன்டர்நேஷனல் சொவரைன் பாண்ட் என்று சொல்லலாம். ஆனால் இந்த வட்டி விகிதங்களும் மிக அதிகம். ஏனென்றால் இலங்கை ஏற்கனவே டிஃபால்ட் ஆன கண்ட்ரி. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா 6%, 7%, சில சமயங்களில் 9% வட்டியாயும் இருக்குது. 9% வட்டிக்கு நீங்கள் எடுக்கிற பணம் 10 வருடத்தில் திருப்பி செலுத்தும் போது முதலை விட வட்டி அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்ப இது பொருளாதார வளர்ச்சி 3%, 5% என்று சொன்னாலும், ஆனால் இவர்கள் டாலரை வாங்குவது 6-7-8% இருப்பதாக கூறுகிறார்கள். உதாரணமாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அர்ஜென்டினாவையும் இலங்கையை போலதான் IMF பெயில் எடுத்தது, எத்தனையோ பில்லியன்களை கொடுத்தது. அவர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவின் காலில் விழுந்தபடியால் அர்ஜென்டினாவை மீட்டார்கள். அர்ஜென்டினா அதுக்கு பிறகு உக்ரைனுக்கு உதவியது, இஸ்ரேலுக்கு உதவியது என்று சொல்லி, ஏனென்றால் பெற்ற கடனுக்காக
பணியாற்றத்தானே வேணும், அப்படி பணியாற்றினார்கள். ஆனால் இப்ப என்ன நிலைமை என்று சொன்னால் வளர்ச்சி கூட அங்கு 5% 6% தான் இருக்கு. பொருளாதார GDP 5% 6% தான் இருக்கு. ஆனால் நிலைமை என்னன்னு சொன்னால் சாப்பாடு வாங்குவதற்கு பேங்க்ல கடன் எடுக்க வேண்டிய நிலை. பேங்கில் அவர்கள் அதைத்தான் அனைத்துலக ஊடகம் போட்டிருக்கிறது. பேங்கில் கடன் லோன் எடுத்து இங்க வெளிநாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல கடன் எடுக்கிறது ஒரு கார் வாங்கலாம் அல்லது வீடு வாங்கலாம் என்றுதான் எடுப்பார். ஆனால் சாப்பாடு வாங்குறதுக்கு பேங்க்ல கடன் எடுக்கிற நிலைமைக்கு அங்கு போயிருக்கிறது என்ற இத்தனைக்கும் IMF அதனை பெயில் எடுத்திருந்தால் கூட உலகத்தின் பொருளாதாரமும் இப்ப உங்களுக்கு தெரியும், உலகத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சீரழிவான நிலையில் இருக்கின்றது. IMF வேர்ல்ட் பேங்கை பொறுத்தவரையில் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது வாஷிங்டன் தான். அப்ப ட்ரம்ப் நாளைக்கு விடிய ஒலிம்பி ஒரு வசனத்தை சொன்னார் என்றால் இது என்ன நிலைமையும் மாறலாம். அடுத்ததாக இப்போது இனவாதம், ரேசிசம் என்று சொல்றது உலகத்துல வளர்ந்து கொண்டு வருகிறது. மற்றது ஃப்ரீ ட்ரேட் என்ற சொல்லே இப்போது மறைந்து விட்டது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துத்தான் அந்த பொருளியல் நிபுணர்கள், கொழும்பை தளமாக கொண்டவர்கள் ஒரு ஆய்வாக போட்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கை இந்த நிலையில் நிற்கின்றது என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு தொடர்ந்து உதவி வழங்கி கொண்டிருக்கின்றது, கடன் உதவி வழங்கி கொண்டிருக்கிறது. இது IMF-க்கும் அவர்கள் வழங்குகின்ற அந்த உதவிக்கும் அந்த நிபந்தனைகளுக்கும் ஒரு முரண்பாடாக அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இப்போது அவர்கள் கடனை என்னென்று எந்த தரப்பாக இருந்தாலும், மேற்குலகமாக இருந்தாலும், IMF-ஆக இருந்தாலும், சீனாவாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும் எல்லோரும் கடனை ஒரு பொறியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். இந்தியா ஓடி வந்து உடனடியாக தூக்கி கொடுப்பது சும்மா கொடுக்கவில்லை. இந்தியா இலங்கையை தனக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று. சீனா கொடுத்தாலும் அவ்வாறுதான். இப்போது IMF கொண்டு போய் காசை கொடுத்தாலும் அவ்வாறுதான் கொடுக்கிறார்கள். இப்ப இதில் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் முரண்பாடுகளுக்கு அப்பால் இலங்கை எங்கு நிற்கின்றது, எதை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் குளோபலைசேஷன் என்று சொல்லி, திறந்த பொருளாதாரம் என்று சொல்லி, ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லி அவர்கள் உள்ளூர் கட்டுமானங்களை அதற்கேற்ற மாதிரி வடிவமைத்து விட்டார்கள். ஆனால் இப்போது எல்லாம் உடைந்து விழுகின்றது. அடுத்தது எங்கு செல்வது, எதை பிடிப்பது என்ற ஒரு நிலை மிகவும் ஒரு பரிதாபமான நிலையாகத்தான் இருக்கின்றது. பொருளாதாரம் வளர்கிறது, நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுவிட்டோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் புறச்சூழல்கள் அவர்களுடைய எந்த முயற்சியையும் சாதகமாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் சார்ந்து நிற்க வேண்டிய நிலை. இப்போது நான் கூறினேன் அர்ஜென்டினாவை ஒரு உதாரணமாக. அது தேர்தல் நடந்தது, பொருளாதாரத்தை தான் மீட்க போகிறேன் என்று வந்தார். IMF பில்லியன் கணக்காக அள்ளி கொடுத்தது. ஆனால் IMF நிபந்தனைகள் எல்லாம் அவர்கள் போட்ட பணத்தை வட்டியுடன், இப்ப வேர்ல்ட் பேங்க் மற்றது IMF வட்டி விகிதங்கள் கொமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகத்தான் கொடுப்பார்கள். இங்க யாரும் சும்மா கொடுப்பதில்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசு நீங்கள் கேட்டது போல சீனா இந்தியாவின் உதவிகள் மேற்குலகத்துடன் முரண்படுகிறதா என்றால் இதில் கொடுக்கிறவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் கொடுக்கும். நன்றி. IMF தொடர்பான விடயங்களை வாய்ப்பு கொண்டுமைக்காக நன்றி. இனி நாங்கள் அமெரிக்காவுடைய பசிபிக் கடற்படைக்கான தளபதி இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இது அவருடைய 2வது தடவை இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன கூற முடியும்? இது 2வது பயணத்தை அமெரிக்காவின் பசிபிக் கட்டளை பீடம் மிகப்பெரிய ஒரு கட்டளை பீடம். அது இந்த அட்மிரல் ஸ்டீஃபன் ஹோக்லர் சென்றிருக்கின்றார் இலங்கைக்கு. அவர் அங்கு இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் புயகந்தாவை சந்தித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்புத்துறை லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி ஒருவரும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான நோக்கம் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் தற்போதைய நிலைதான், தற்போதைய ஆளுமை என்று சொல்லலாம். அதில் அவர் எப்படி கூறுகிறார், இந்து சமுத்திர பிராந்தியத்தின் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மற்றது கோஆர்டினேஷன். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த வாரம் 2 கப்பல்களை அமெரிக்கா இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கைப்பற்றியிருந்தது. அதுக்கு அமெரிக்காவின் பென்டகன் சொன்னது என்னென்று சொன்னால், எங்கள் நடவடிக்கைக்கு எல்லைகள் இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் அமெரிக்கா அங்கே இருக்கு, இந்திய சமுத்திரம் அங்கே இருக்குது, பாதுகாப்பு சொல்லுகிறார். எங்களோட நாட்டின் பாதுகாப்பு, எங்களோட நாட்டின் பாதுகாப்பு அமெரிக்கா எல்லையிலே இல்லை. இப்ப உலகம் முழுத்திலுமே அமெரிக்காண்ட பாதுகாப்பு பிரச்சனையா தான் இருக்கிறது. அப்ப இந்து சமுத்திர பிராந்தியம். அப்ப அதை இவ்வாறான நடவடிக்கைகளை
மேம்படுத்துவதற்கு. கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், இந்தியா வந்து 3 கப்பல்களை கைப்பற்றி இருந்தது என்று சொல்லி. அப்ப இந்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு பயணமாகத்தான் இதனை பார்க்கலாம். என்னென்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம் என்னென்று சொன்னால், இப்போது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற தீவுகளை கூட, இப்ப பிரித்தானியா இந்த தீவை வந்து சாக்கோஸ் தீவுகளை வந்து ஒப்படைப்பதாக முதல் கூறியிருந்தாலும் மொரிசியஸிடம், இப்போது அந்த தீவை வந்து தாங்கள் ஒப்படைப்பது தொடர்பாக மீண்டும் அதை ஒரு பரிசீலனை செய்வதாக அல்லது தாமதப்படுத்துவதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தீவை ஒப்படைப்பது வந்து தங்கள் பலத்தை குறைக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதலில் தெரிவித்தார். அதற்கு தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதன் பிற்பாடு மீண்டும் இந்த பிப்ரவரி 17 ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதாவது இது வந்து இந்த தீவை வந்து பிரித்தானியா கொடுப்பது வந்து அந்த அந்த நாட்டுக்கு ஒரு களங்கமாக இருக்கும் என்றும், இது வந்து தங்களோட எதிர்காலத்துல நடவடிக்கை எடுக்கின்ற நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றும் கூறியிருந்தார். அவரின் கூற்றின்படி டியாகோ கார்சியாவையோ அல்லது இந்த சாக்கோஸ் தீவுகளையோ மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. இப்ப அண்மையில் மியூனிக் பகுதியில் இடம்பெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் கூறியதை கூட நீங்கள் பார்க்கலாம். என்னென்று சொன்னார் என்று சொன்னால், அதாவது மீண்டும் அவருடைய கருத்தின் சாரம் என்னென்று சொன்னால், மீண்டும் நாங்கள் இந்த காலனித்துவத்தை கொண்டு வர வேண்டும் குளோபல் சவுத்ல. அப்ப இவ்வாறான நிலைமையில் அப்ப இந்த தீவுகளை விட்டு கொடுப்பது வந்து இனிமேல், அதாவது இவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட போவதில்லை. அப்ப இப்போது இலங்கையும் அதற்கு ஒரு முக்கிய, அதில் இலங்கையும் ஒரு தீவு தான். அப்ப இலங்கை தீவும் இப்போது அவர்களுக்கு ஒரு முக்கியமாக படுகின்றது இந்த நடவடிக்கை. எனவேதான் அவருடைய கூறுகின்றார், தாங்கள் 10 TH-57 57C ரேஞ்சர் என்று சொல்றது, அது பெல் 206 என்று அழைக்கலாம், அந்த உலங்கு வானூர்திகளை கொடுத்தது. பி டைப் ரிலையன்ஸ் கிளாஸ் 210 ஃபுட் கட்டர் என்று சொல்ற கடற்படை கப்பலை கொடுத்தது. அதையும் அவர் அதில் இலங்கைக்குடனான தங்கள் பாதுகாப்பின் முன்னகர்வாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய கடற்படை தளபதி அவருடைய இந்த பயணம் வந்து சீனாவுக்கு எதிரான ஒரு மூலோபாய தந்திரம் என்று நீங்கள் நகர்வாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால், அண்மையில் நான் இப்போது கூறினேன், 2 கப்பல்களை இந்த சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கைப்பற்றியது ஈரானில் இருந்து சீனாவுக்கு எரிபொருட்களை கொண்டு சென்றது. சீனா ஈரானில் இருந்து கிட்டத்தட்ட 80% எரிபொருட்களை வாங்குகின்றது. இந்தியா கைப்பற்றியதும் சீனாவுக்கு எரிபொருட்களை கொண்டு சென்றது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்து சமுத்திர பிராந்தியம் வந்து சீனாவின் ஒரு வளங்கள் பாதையாக இருக்கின்றது. அப்ப இந்த சமுத்திர, எனவேதான் சீனா வந்து இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தது, அதில் முதலீடுகளை செய்தது, அதில் ஒரு கப்பல்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை கூட அது அமைத்து வருகின்றது. 2007 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்மா ஒன்றுதான் சீனாவின் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கான நுழைவு பாதையாக இருந்தது. இப்போது வந்து அது வந்து இப்ப சீனாவுக்கு நிறைய இருக்கின்றது. இப்போது இலங்கை இருக்கின்றது, பல்வேறு துறைமுகங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றின் இயக்கத்தை ஒரு மட்டுப்படுத்துவதற்கு, ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா அதற்குள் தனக்கான ஒரு தளத்தை தேடுகின்றது. எனவேதான் இந்த சாக்கோஸ் தீவுகளாக இருக்கலாம், டியாகோ கார்சியாவாக இருக்கலாம், அல்லது அதன் ஒரு தொடர்ச்சியாக இலங்கையாக இருக்கலாம், அவற்றை குறிவைத்து அவர்களுடைய நடவடிக்கைகள் விரிவடைந்து வருகின்றது. அனுரகுமார் திஸ்நாயக்கனுடைய அரசாங்கத்தினுடைய நகர்வுகளை பார்த்தீர்கள், இந்த 3 நாடுகளையும் ஓரளவுக்கு இன்னும் சமாளித்துக் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. ஆனால் இப்ப அமெரிக்காவோடு கொஞ்சம் நெருக்கமாக வந்து விட்டால் இலங்கையின் நீண்ட கால பாதுகாப்புக்கு இது நல்லதாக அமையும் என்று நம்புகிறீர்களா, அல்லது ஆபத்தாக அமையுமா? உண்மையில அமெரிக்காவுடனான ஒரு உறவுகளை வளர்க்க வேண்டிய நிலையில் தான் இலங்கை இருக்கின்றது. ஏன்னா இலங்கையின் பொருளாதாரம் IMF, வேர்ல்ட் பேங்கை சார்ந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஏற்றுமதிகளை சார்ந்திருக்கின்றது. ஆசியாவுக்கான ஏற்றுமதிகளையோ அல்லது வெவ்வேறு உற்பத்தி துறைகளையோ, இப்போ தொழில்நுட்பம், IT தொழில்நுட்பமோ அல்லது வெவ்வேறு ப்ரொடக்ஷனோ அங்கு எதுவும் இல்லை.
இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், அந்த காலனித்துவ காலத்துல மேற்கொண்ட தேயிலையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், மற்றது ஆடைத்துறை இப்போது வந்தது, அதுகளில் தான் பெருமளவில் தங்கி இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் அவர்கள் எந்த விதத்தில் நகரவில்லை. எனவே எல்லா நாடுகளையும் சமாளித்து போவதாக அவர்கள் கூறினாலும் பெருமளவில் மேற்குலகம் சார்ந்த நடவடிக்கை நிலையில் தான் அவர்கள் நிற்கிறார்கள். வெளியில் கூறாவிட்டாலும் இலங்கை அரசின் தற்போதைய நகர்வு வந்து மேற்குலகம் சார்ந்ததாகத்தான் மிக அதிக அளவில் இருக்கின்றது. பிராந்திய வல்லரசுகளை அவர்கள் சமாளிப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மேற்குலக சார்ந்து என்று நீங்க சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்தியா இலங்கையை தன் செல்வாக்குகள் வைத்திருப்பதும் சில ஆய்வாளர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இலங்கையில் சில பகுதி இந்தியாவுடைய மாநிலம் என்று கூட கூறுகிறார்கள். இப்படி இந்தியா அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க விரும்புகின்ற நேரத்தில் அமெரிக்கா நுழைவது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சீனாவுடைய தெரியும். அமெரிக்கா எப்படி இவ்வாறு செயல்படுவது எவ்வாறு பார்க்கப்படும்? அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை தனது நலன்களுக்குள் இழுத்துவிட்டு ஒரு போரை மூட்டுவதற்கான ஒரு அடியாளாக பயன்படுத்தத்தான் அமெரிக்கா முற்படுகின்றது. அதாவது இந்தியாவின் சுயமாக முடிவெடுக்கும் நிலைமையை தவிர்த்து தனக்குள் ஒரு தனது சொல்படியின் கீழ் அல்லது தனது அழுத்தத்தின் கீழ் இந்தியா இயங்க வேண்டும். எனவேதான் வரியையோ அவர்கள் H1B விசா சிஸ்டத்தையோ எல்லாத்தையும் இறுக்கி வைத்திருக்கிறார்கள். அண்மையில் ஜெய்சங்கர் ஜெர்மன் மாநாட்டில் கூறியது போல, நாங்கள் சுயமாக முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் ஒரு திறமையுள்ள நாடு என்றதெல்லாம் அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர்கள் மற்ற நாடுகளை அவ்வாறு பாவிக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப அமெரிக்கா அவ்வாறு பாவிப்பதற்கு இவரின் வாதம் வந்து அங்கு பெருசாக ஈடுபட போவதும் இல்லை. அடுத்ததாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவின் பொருளாதாரமோ படைபலமோ எதுவும் இல்லை. இந்தியாவின் படைபலத்தை இப்ப உங்களுக்கு பார்க்கலாம். இப்ப பாகிஸ்தான் இந்திய போர் கடந்த வருடம் இடம்பெற்றது. அந்த போரில் ஒரு வெற்றியை இந்தியா பெற்றிருந்தால் சில சமயங்களில் படைத்துறை மேலாதிக்கத்தில் அமெரிக்காவிடம் ஏதாவது ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கலாம். ஆனால் அதையும் இழந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது. அப்ப அதற்கு பிறகுதான் முதலில் நீங்கள் பார்க்கலாம், முன்னைய காலங்களில் அமெரிக்கா வந்து இலங்கையை இந்தியாவின் ஊடாகத்தான் கையாண்டது. ஆனால் இப்போது அந்த கொள்கை மாறிவிட்டது. 2020ஆம் ஆண்டே, அதாவது ட்ரம்ப் இருந்த போது, மைக் பொம்பியோ வந்து கொழும்புக்கு வந்த போதே அவர் அந்த இலங்கையின் விவகாரத்தை அமெரிக்கா நேரடியாக கையில் எடுத்து விட்டது. அதுதான் அந்த மாற்றம் அடைந்த நாள் 2020ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து இலங்கையை கையாள்வதற்கு இந்தியாவை நம்புவதில்லை ஒருபோதும். அப்ப அமெரிக்கா நேரடியாகத்தான் கையாளுகிறது. நேரடியாக கையாளுகிறது என்று சொன்னால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு, இப்ப இந்தியா 1980களில் இருந்து எதை கண்டு அஞ்சியதோ அது இப்போது இலகுவாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அது இந்தியாவின் வெளிவார கொள்கை வகுப்பாளர்கள் அவர்களின் தரமான செயற்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு முனைவாக்கப்பட்ட உலகம் பல்முனைவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்முனைவாக்கத்துக்கு வந்திருப்பது யார் என்று பார்த்தால் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுமே தவிர அதில் இந்தியாவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் கூட அதில் இல்லை என்றால் அவர்கள் அந்த நிலைக்கு இன்னும் எட்டவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் அணிந்து இலங்கைக்கு உள்ள அரசியல் நிலைமையை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.